அந்த பெரிய வீட்டின் வரவேற்பறையில் மாட்டியிருந்த சுவரொட்டி கடிகாரம் சீராக டிக் டிக் என சத்தமிட்டு கொண்டிருந்தது. மாலை நேரத்து வெயில் ஜன்னல் கம்பிகளின் வழியே உள்ளே வந்து மர நாற்காலியில் அமர்ந்திருந்த சுமித்ராவின் முகத்தில் விழுந்தது. சுமித்ராவுக்கு இப்போது வயது 50. ஆனால் அவளது முகத்தில் தென்படும் மென்மை இன்னும் குறையவில்லை. கண்ணாடியில் பார்க்கும்போது சுருக்கங்கள் லேசாக அரும்ப தொடங்கி இருந்தாலும் கண்கள் இன்னும் எதையோ தேடிக்கொண்டுதான் இருக்கின்றன. வயசான காலத்துல எதுக்கு இந்த அலங்காரம்? பக்கத்து வீட்டு மாமி கதவோரம் நின்று கொண்டு சுமித்ராவை பார்த்து வீசிய அந்த வார்த்தை சுமித்ராவின் நெஞ்சில் முள்ளாய் தைத்தது. சுமித்ரா மெல்ல தன் புடவை தலைப்பை சரி செய்து கொண்டாள். 50 வயது ஆகிவிட்டால் ஒரு பெண்ணுக்குள் இருக்கும் ஆசைகளும் அழியாத உணர்ச்சிகளும் தானாக செத்துவிட வேண்டுமா என்ன? இளமை காலத்தில் ஓடிய ஓட்டத்தில் குடும்ப பொறுப்புகளை சுமந்ததில் தன் சொந்த விருப்பங்களை தொலைத்தவள் அவள். இன்று பிள்ளைகள் வளர்ந்து அவரவர் வழியில் சென்று விட்டார்கள். கணவர் ரமேஷ் தன் சொந்த வேலைகளிலும் கைபேசியிலும் மூழ்கி போன ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுமித்ரா, டீ இன்னும் வரல என்று உள்ளிருந்து ரமேஷின் அதிகாரமான குரல் கேட்டது. இதோ கொண்டு வர்றேன் என்றபடி சமையலறைக்கு நடந்தாள். ஒரு காலத்தில் தன் சிறு புன்னகைக்காகவும் செல்ல கோபத்திற்காகவும் உருகிய அதே ரமேஷ் தான் இவர். அன்று அவர்கள் கைகோர்த்து நடந்த மாலை பொழுதுகளும் கடற்கரை காற்றும் சின்ன சின்ன பரிசுகளும் சுமித்ராவின் நினைவுக்கு வந்தன. அந்த சந்தோஷமான நாட்கள் இப்போது வெறும் நினைவுகளாக மட்டுமே எஞ்சி இருக்கின்றன. இன்று அதே அன்புக்காகவும் ஒரு சிறு பரிவான பேச்சுக்காகவும் அவளது மனமும் உடலும் ஏங்குகிறது. ஆனால் இந்த ஏக்கம் வெளியே சொன்னால் சமுதாயம் அவளை பார்த்து இந்த வயதில் இதெல்லாம் தேவையா என்று எள்ளி நகையாடும். அந்த ஏக்கத்தை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு சுட சுட டீ கோப்பையுடன் வரவேற்பறைக்கு வந்தாள் சுமித்ரா. டீ கோப்பையை ரமேஷின் முன் டேபிளில் வைத்தாள் சுமித்ரா. அவள் கண்ணாடியை சரி செய்தபடி கைபேசியின் திரையில் தன் விரல்களை வேகமாக நகர்த்தி கொண்டிருந்தார். ரமேஷ், சாயங்காலம் காத்தோட்டமா வெளிப்பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் சுமித்ரா. ரமேஷ் நிமிர்ந்து கூட பார்க்காமல், இந்த வயசுல வெளியே போய் என்ன பண்றது சுமித்ரா? எனக்கு ஆஃபீஸ் வேலையே நிறையா இருக்கு. நீயும் பேசாம டிவி பார்த்துட்டு இரு என்று சுருக்கமாக முடித்து கொண்டார். அந்த ஒரு வார்த்தை சுமித்ராவின் மனதிற்குள் ஏதோ ஒன்றை உடைத்து போட்டது. தன் அறைக்குள் சென்று கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தவளின் பார்வை சுவரில் தொங்கிய அவர்களின் திருமண புகைப்படத்தின் மீது விழுந்தது. 25 வருடங்களுக்கு முன்பு எடுத்த படம். அன்று ரமேஷின் கண்கள் முழுக்க சுமித்ரா மட்டும்தான் இருந்தாள். திருமணமான புதிதில் சுமித்ராவின் விரல்களை பிடித்து கொண்டு கடற்கரையில் மணல் பரப்பில் நடந்த அந்த மாலை பொழுதுகள் நினைவுக்கு வந்தன. சிறு சலசலப்பு. அவள் முகம் சுளித்தால் கூட துடித்து போகும் ரமேஷின் அன்பு, நள்ளிரவில் பேசப்பட்ட இரகசிய பேச்சுக்கள், அணைப்புகள். சுமித்ரா, உன்னோட இந்த சிரிப்புக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேண்டி என்று ரமேஷ் அவளது காதோறும் முணுமுணுத்த நாட்கள் அவை. அன்று அவர்களுக்குள் இருந்த அந்த தவிப்பும் உணர்ச்சிகளும் அன்பின் வெப்பமும் எங்கே போயின? காலப்போக்கில் பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப பொறுப்புகள், பணத் தேவைகள் என வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள் சுழலத் தொடங்கிய போது இருவருக்கும் இடையேயான அந்த நெருக்கம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி தங்களின் சொந்த வேலைகளுக்காக வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் சென்றுவிட்டனர். பொறுப்புகள் முடிந்த இந்த நேரத்தில் மீண்டும் அந்த பழைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் என்று சுமித்ரா எதிர்பார்த்தாள். ஆனால் வீட்டின் அமைதியும் கணவரின் இயந்திரத்தனமான நகர்வுகளும் அவளுக்கு தந்தது தனிமையை மட்டும்தான். 50 வயது என்பது வெறும் எண் மட்டுமே. மனதிற்குள் இருக்கும் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் வயது வரம்பு கிடையாது என்பதை இந்த உலகம் ஏன் புரிந்து கொள்வதில்லை? அன்பான ஒரு தொடுதல், நீ எனக்கு வேணும் என்ற ஒரு வார்த்தை, காதலோடு பார்க்கும் ஒரு பார்வை, இதற்காகத்தானே ஒவ்வொரு பெண்ணின் மனமும் எந்த வயதிலும் ஏங்குகிறது. கண்ணாடி முன் போய் நின்றாள் சுமித்ரா. தலைமுடியில் ஆங்காங்கே வெள்ளை கோடுகள் தெரிந்தாலும் அவளது நெஞ்சிற்குள் இன்னும் அந்த 20 வயது பெண்ணின் அணையாத ஆசை தீ எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் தன் ஏக்கத்தை ஒரு பெருமூச்சோடு விழுங்கிக் கொண்டாள். மறுநாள் காலை தெருவில் இருக்கும் பூக்கடைக்காரரிடம் பூ வாங்கி கொண்டிருந்தாள் சுமித்ரா. தலை நிறைய மல்லிகை பூவை சூடிக்கொண்டு சற்று நேர்த்தியாக புடவை கட்டியிருந்தாள். அப்போது அந்த வழியாக வந்த தெருவின் சில பெண்கள் அவளை ஏற இறங்க பார்த்தனர். பாரேண்டி, இந்த வயசுலையும் தலை நிறைய பூவு, அத்தனை சிங்காரம், பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, இன்னமும் சின்ன பொண்ணு நினப்பு தான் என்று ஒருத்தி கிசுகிசுக்க மற்றவள் சிரித்தாள். அந்த வார்த்தைகள் சுமித்ராவின் காதில் தெளிவாக விழுந்தன. அவளது கைகள் லேசாக நடுங்கின. பூவை வாங்கி கொண்டு வேகமாக வீட்டுக்குள் வந்தவள் கதவை மூடிவிட்டு நின்றாள். ஒரு பெண் 50 வயதை தொட்டுவிட்டால் அவள் நல்ல ஆடைகள் உடுத்தக்கூடாதா? தலை நிறைய பூச்சூடக்கூடாதா? தன்னை அழகாக காட்டிக்கொள்ள ஆசைப்படக்கூடாதா?
சமூகம் வகுத்து வைத்திருக்கும் இந்த சட்டத்திட்டங்கள் பெண்களின் மனதை எவ்வளவு வதைக்கின்றன. ஒரு ஆண் வயது முதிர்ந்தாலும் அவனது ஆசைகள் இயல்பானதாக பார்க்கப்படும் போது ஒரு பெண்ணின் உணர்ச்சிகள் மட்டும் ஏன் விசித்திரமாகவோ அல்லது தவறாகவோ சித்தரிக்கப்படுகின்றன? மாலை நேரம் வந்ததும் சுமித்ரா தன் மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்தாள். இனியும் தன் ஆசைகளையும் உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் பயத்திற்காக ஒடுக்கி வாழக்கூடாது. ரமேஷ் வழக்கம் போல் தன் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுமித்ரா அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். அவரது கையை மெல்ல தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டாள். ரமேஷ் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். ரமேஷ், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பொறுப்புகளுக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனால் நமக்காக வாழ வேண்டிய காலம் இது. எனக்கு இன்னமும் உங்களோட அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுது. இந்த வயசில் இதெல்லாம் தேவையான்னு உலகம் கேட்கலாம். ஆனால் நம்ம மனசுக்கு வயசாகலையே ரமேஷ் என்று சுமித்ரா தன் மனதில் இருந்த ஏக்கங்களை கண்ணீரோடு நேருக்கு நேராக பேசி கொட்டினாள். ரமேஷ் சற்று நேரம் அமைதியாக சுமித்ராவின் கண்களையே பார்த்தார். இத்தனை வருடங்களாக தான் தவறவிட்ட சுமித்ராவின் மனப்போராட்டமும் அவளது தனிமையும் அவருக்கு அப்போதுதான் புரியத் தொடங்கியது. அவர் மெல்ல சுமித்ராவின் கரங்களை இறுக பற்றி கொண்டார். என்ன மன்னிச்சிடு சுமித்ரா என்ற அவரது வார்த்தையில் இழந்த வசந்த காலம் மீண்டும் மலர்வதற்கான நம்பிக்கை சுமித்ராவின் முகத்தில் வெளிப்பட்டது. ரமேஷின் அந்த ஒற்றை வார்த்தையும் கைப்பிடித்தின் அணைப்பும் சுமித்ராவின் நெஞ்சில் தேங்கி கிடந்த பல வருட பாரத்தை அப்படியே இறக்கி வைத்தது போல இருந்தது. கண்கள் பணிக்க அவரை ஏறிட்டு பார்த்தாள். நான் ஆஃபீஸ் வேலை சேவிங்ஸ்னு ஓடுன ஓட்டத்தில் உன் மனசு என்ன தேடுதுங்கிறத கவனிக்காமல் விட்டுட்டேன் சுமித்ரா. வயசாயிடுச்சுன்னு நானாக நினச்சிக்கிட்டு நமக்கிடையில் இருந்த அன்பையும் தூரமாக்கிட்டேன் என்று ரமேஷ் குரல் தழுதழுக்க கூறினார். அன்று இரவு பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டில் அமைதியை தாண்டி ஒரு நிம்மதியான மௌனம் நிலவியது. ரமேஷ் தன் மடிக்கணினியை அணைத்துவிட்டு சுமித்ராவின் அருகில் வந்து அமர்ந்தார். இருவரின் கைகளும் மீண்டும் பழைய நெருக்கத்தோடு ஒன்றிணைந்தன. ஆசைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வயது ஒரு தடையே இல்லை. மனங்களின் புரிதல்தான் முக்கியம் என்பதை இருவருமே உணர்ந்த தருணம் அது. மறுநாள் காலை வழக்கமான சுறுசுறுப்போடு சூரியன் உதித்தது. ஆனால் சுமித்ராவின் வாழ்க்கையில் அது ஒரு புதிய விடியலாக இருந்தது. காலை உணவை முடித்துவிட்டு ரமேஷ் சுமித்ராவை பார்த்து, சுமித்ரா கிளம்பு, நாம வெளியே போகிறோம் என்றார் புன்னகையோடு. சுமித்ரா ஆச்சரியத்துடன், எங்கே ரமேஷ் என்று கேட்டாள். நாம முதலாக கைகோர்த்து நடந்த அதே பீச்சுக்கு தான் என்றார். சுமித்ரா மகிழ்ச்சியுடன் தன் அறைக்கு சென்று அழகிய புடவையை உடுத்தி தலை நிறைய மல்லிகை பூவை சூடிக்கொண்டாள். தெருவில் இறங்கி நடக்கும்போது நேற்று கிசுகிசுத்த அதே பெண்களின் பார்வைகள் அவள் மீது விழுந்தன. ஆனால் இந்த முறை சுமித்ரா தலை குனியவில்லை. கம்பீரமாக புன்னகையோடு அவர்களை கடந்து சென்றாள். சமூகம் என்ன சொல்லும் என்று பயந்து வாழும் வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை இல்லை என்பதை அவள் முழுமையாக புரிந்து கொண்டாள். மாலை நேரத்தில் கடற்கரை மணலில் அலையோரம் இருவரும் கைகோர்த்து நடந்தார்கள். வீசிய குளிர்ந்த காற்று சுமித்ராவின் முகத்தை வருட ரமேஷ் அவளை அன்போடு தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார். 50 வயதிலும் அழியாத அந்த அன்பும் உணர்ச்சிகளும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் ஒரு அழகான கவிதையாக மாற்றியிருந்தது. கடற்கரை மணலில் ரமேஷின் கைப்பிடித்து நடந்த அந்த மாலை பொழுதுகள் சுமித்ராவின் வாழ்வில் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. விதி தன் விளையாட்டை மிக கொடூரமாக தொடங்கியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த ரமேஷ் திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்தார். ஆம்புலன்ஸ் சத்தம், மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு, மருத்துவர்களின் பதற்றமான ஓட்டம் என எதுவுமே சுமித்ராவின் கட்டுப்பாட்டில் இல்லை. சில மணி நேரங்களிலேயே ரமேஷின் மூச்சு நின்று போனது. அடைக்கலமாய் இருந்த பெருமரம் சாய்ந்து விட்டதை சுமித்ராவால் நம்பவே முடியவில்லை. ரமேஷ் விட்டு சென்ற தனிமை முன்பு இருந்த தனிமையை விட 1000 மடங்கு கொடூரமானதாக இருந்தது. வெளிநாட்டிலும் பக்கத்து மாநிலத்திலும் செட்டிலாகி இருந்த மூத்த மகன் அரவிந்தும் இளைய மகன் கார்த்திக்கும் அவசரமாக வந்து சேர்ந்தார்கள்.
காரியம் எல்லாம் முடிந்து 10ஆம் நாள் இரவில் வீட்டில் ஒரு பெரிய அமைதி நிலவியது. சுமித்ரா அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பழக்கம்? அரவிந்த் இடைமறித்தான். அம்மா, அப்பா உயிரோடு இருந்த கடைசி சில மாசத்துல நீங்க நடந்துக்கிட்டது எதுவுமே சரியில்லை. இந்த வயசுல கலர் கலரா புடவை கட்டுறது, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பீச்சுக்கு போறதுன்னு தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாம் என்னென்னவோ பேசுனாங்க. நாங்க ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா? அரவிந்த், அது உங்க அப்பாவும் நானும். போதும்மா, கார்த்திக் அதட்டலாக பேசினான். அப்பா ஏதோ வயசான காலத்துல உணர்ச்சி வசப்பட்டு உன் கூத்துக்கெல்லாம் தலையாட்டிட்டாரு. இனிமே நீ ஒரு விதவை. அதுக்கான அடக்கமும் அமைதியும் உன்கிட்ட இருக்கணும். நாங்க சொல்றத கேட்டாதான் உன்னை எங்களோட வச்சுக்க முடியும், புரியுதா? சுமித்ராவின் இதயத்தில் 1000 நல்வாழ்கள் ஒரே நேரத்தில் பாய்ந்தது போல இருந்தது. பெற்ற மகன்களா இப்படி பேசுவது? சொத்துக்கள் பிரிக்கப்பட்டன, வீடு விற்கப்பட்டது. சுமித்ராவின் ஆசைகளும் நினைவுகளும் நிறைந்த அந்த பெரிய வீடு கைமாறியது. முதலில் மூத்த மகன் அரவிந்த் வீட்டிற்கு சென்றாள் சுமித்ரா. ஆனால் அங்கே அவளுக்கு கிடைத்தது அன்பான மகனின் அரவணைப்பு அல்ல, ஒரு சுமைதாங்கியின் வாழ்க்கை. ஒரு நாள் காலை சுமித்ரா லேசான வெளிர் நிற புடவையை உடுத்தி வாசலில் நின்ற பூக்கடையில் சிறிய சாமந்தி பூவை வாங்கி தலையில் வைத்தாள். அதை பார்த்துவிட்ட அரவிந்தின் மனைவி பிரியா முகத்தை சுளித்தாள். ஏங்க, உங்க அம்மாவுக்கு இன்னமும் அந்த ஆசை போகலை போல. இந்த வயசுல புடவை சிங்காரமும் தலையில பூவும் கேட்குதோ? வர்றவங்க போறவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க என்று அரவிந்திடம் கத்தினாள். அரவிந்த் பாய்ந்து வந்தான். அம்மா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கணவனை இழந்த பொம்பளை மாதிரி அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார மாட்டியா? உன்னால என் பொண்டாட்டி முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கு. சுமித்ராவின் கைகளில் இருந்த பூ உதிர்ந்து கீழே விழுந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன்பா? கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டது ஒரு குத்தமா என்று கதறினாள். ஆமா, குற்றம்தான். இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த அழகு சாதனமும் அலங்காரமும்? அமைதியா சாமி கும்பிட்டுட்டு கிடக்கிறத விட்டுட்டு என்று கத்திவிட்டு சென்றான். அடுத்த 6 மாதங்களில் இளைய மகன் கார்த்திக் வீட்டிற்கு தள்ளப்பட்டாள் சுமித்ரா. அங்கே நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. கார்த்திக் அவளை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்தினான். அம்மா, பேர குழந்தைய பார்த்துக்கோ. அம்மா, சமையல் வேலையை முடி. ஆனால் ஒரு நாள் கூட, அம்மா, உனக்கு உடம்பு நல்லா இருக்கா? அப்பா இல்லாமல் எப்படி இருக்கு என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. ஒரு மாலை நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. சுமித்ரா ஜன்னலோரம் நின்று மலையை பார்த்தபடி ரமேஷின் நினைவுகளில் மூழ்கியிருந்தாள். அவள் மனதில் ஒரு பெரிய கேள்வி கணை உருவானது. ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்துவிட்டால் அவளது உணர்ச்சிகளும் இறந்துவிட வேண்டுமா? 50 வயதை தாண்டிவிட்டால் அவள் ஒரு சாதாரண மனிதராக வாழக்கூடாதா? அன்பு, அழகு, ஆசை இவை அனைத்துமே இளமைக்கு மட்டும்தான் சொந்தமா? கண்ணீர் அவளது கன்னங்களை நனைத்தது. தான் பெற்ற மகன்களே தன் மனதை புரிந்து கொள்ளாமல் சமூகத்தின் மூட நம்பிக்கைகளுக்கு பயந்து தன்னை ஒரு பிணமாக மாற்றிவிட்டார்களே என்று அவள் நெஞ்சம் வெடித்தது. மாதங்கள் உருண்டோடின. மகன்களின் வீடுகளில் மாறி மாறி பாரமாக வாழ்ந்த சுமித்ரா இப்படியே இன்னும் எத்தனை காலம் வாழ்வது என மனதிற்குள் கண்ணீர் வடித்தார். மறுநாள் காலை சுமித்ரா தன் பெட்டியை தயார் செய்தாள். மகன்களின் அறிவுரை என்னும் சிறையில் இருந்தும் சமூகத்தின் விதவை என்னும் தப்பெண்ணத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ள ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாள். சுமித்ரா இனி யாரையும் சார்ந்து வாழப்போவதில்லை. மறுநாள் கையில் ஒரு சிறிய பயணப்பையுடன் ஹாலில் வந்து நின்றாள் சுமித்ரா. அங்கே தன் கைபேசியில் மூழ்கியிருந்த இளைய மகன் கார்த்திக் தாயின் கையில் இருக்கும் பையை பார்த்துவிட்டு புருவத்தை உயர்த்தினான். என்னம்மா இது? காலையிலேயே பையை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சுமித்ரா அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னால், நான் போறேன்ப்பா. போறியா? எங்க போற? அடுத்த மாதம்தான் அரவிந்த் அண்ணன் வீட்டுக்கு நீ போகிறதா பிளானு. அதுக்குள்ளே என்ன அவசரம்?
நான் இனிமேல் உன் வீட்டுக்கோ அரவிந்த் வீட்டுக்கோ போக போகிறது இல்லை கார்த்திக். எனக்குன்னு ஒரு வாடகை வீடு பார்த்துட்டேன். சுமித்ரா சும்மா உட்கார விரும்பவில்லை. சமையலறையில் தனக்கிருந்த திறமையை பயன்படுத்தி அருகில் இருக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு சுட சுட வீட்டில் செய்த உணவை வழங்கத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் சில வாடிக்கையாளர்களுடன் தொடங்கிய அவளது சிறு தொழில் அவளது கைமணத்தாலும் தூய்மையாலும் சில மாதங்களிலேயே மெல்ல வளரத் தொடங்கியது. தன் சொந்த உழைப்பில் கிடைத்த முதல் வருமானத்தை கையில் ஏந்திய போது சுமித்ராவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அது அழுகை அல்ல, சுயசார்பின் பெருமிதம். ஆனால் சமூகத்தின் பார்வைகள் அவ்வளவு சீக்கிரம் மாறுவதில்லை. அவளது வீட்டிற்கு எதிரில் இருந்த சில பெண்கள், பாரடி புருஷன் செத்து போய் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே தனியாக வந்து கடை நடத்திக்கிட்டு இருக்கா, இந்த வயசில் என்ன ஆசையோ என்று கிசுகிசுக்க தவறவில்லை. ஆனால் இந்த முறை சுமித்ரா கலங்கவில்லை. அவர்களை நிமிர்ந்து பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு தன் வேலையை கவனிக்கச் சென்றாள். மாதங்கள் சில உருண்டோடின. மூத்த மகன் அரவிந்தின் வீட்டில் பெரிய புயல் வீசியது. அவனது மனைவி பிரியாவிற்கு வேலை அதிகமானதால் வீட்டு வேலைகளையும் குழந்தையை பார்த்து கொள்ளவும் ஆள் தேவைப்பட்டனர். அதே நேரத்தில் கார்த்திகின் வீட்டிலும் சமையல் ஆள் இல்லாததால் சிரமப்பட்டார்கள். அப்போதுதான் இருவருக்கும் தாயின் அருமை புரிய தொடங்கியது. ஆனால் அது அன்பினால் வந்த உணர்வு அல்ல, தங்கள் தேவைகளுக்கான சுயநலம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அரவிந்தும் கார்த்திக்கும் சுமித்ராவின் வாடகை வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். வீட்டின் முன் சுமித்ரா ஹோம் ஃபுட்ஸ் என்ற சிறிய பலகை தொங்குவதை பார்த்து அரவிந்த் முகத்தை சுளித்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன், அம்மா என்ன கூத்து இது, தெருவில் சாப்பாடு விற்று எங்களை தலைக்குனிய வைக்கிறியா, நாங்கள் உனக்கு சோறு போடாமையா விட்டோம் என்று கத்தினான். சுமித்ரா அமைதியாக சமையலறையில் இருந்து வெளியே வந்தாள். வாங்கப்பா உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா? டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம். கார்த்திக் குறுக்கிட்டான். அம்மா நீ செஞ்சது போதும், இப்போவே பையை எடு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணியும் அண்ணன் மனைவியும் உன்னை தேடுறாங்க, இனிமே நீ எங்கள் கூடவே இருக்கலாம். சுமித்ரா மகன்கள் இருவரையும் தீர்க்கமாக பார்த்தாள். என்னையும் தேடுறீங்கப்பா? வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லையா, இல்லை குழந்தைய பார்த்துக்க வேலைக்காரி கிடைக்கலையா? அரவிந்த் தடுமாறினான். அம்மா என்ன வார்த்தை பேசுகிற, நாங்கள் உன் மேலே இருக்கிற அன்புனால தானே கூப்பிட வர்றோம். அன்பா? சுமித்ரா உரத்த குரலில் கேட்டாள். உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அழுது கொண்டிருந்த போது என்னை அணைச்சி ஆறுதல் சொல்ல உங்களுக்கு கை வரல. ஆனால் நான் பூ வச்சுக்கிட்டா, நல்ல புடவை கட்டிக்கிட்டா என்னை குற்றவாளி மாதிரி பார்க்க மட்டும் உங்கள் கண்ணு வேலை செஞ்சது. அம்மா அது சமூகம். போதும் அரவிந்த். சுமித்ரா கை அமர்த்தினாள். சமூகம்னு சொல்லி சொல்லியே என் ஆசைகளையும் உணர்வுகளையும் சாகடிக்க பார்த்தீங்க. உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ 50 வயசில் அன்பும் அரவணைப்பும் தேவைன்னு நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் வயிற்றில் பிறந்த நீங்கள் 2 பேரும் என்னை ஒரு மனசியாக கூட பார்க்கல. இரு மகன்களும் பதில் பேச முடியாமல் தலை குனிந்தார்கள். நான் இந்த வயசில் உழைச்சி சாப்பிடுறேன், எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நான் யாரையும் எதிர்பார்த்து வாழலை. இனிமே என்ன உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க என்று சுமித்ரா தீர்க்கமாக சொன்னாள். மகன்கள் இருவரும் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினார்கள். தங்களின் சுயநலமும் தாயின் மனதை அறியாமல் நடந்து கொண்ட விதம், தந்த குற்ற உணர்ச்சியும் அவர்களை சுட்டெரித்தது. சுமித்ரா மெல்ல தன் அறைக்குள் சென்றாள். கண்ணாடி முன் நின்று தன் தலையில் அழகிய மல்லிகை பூவை சூடிக்கொண்டாள். நெற்றியில் சிறிய பொட்டை வைத்துக்கொண்டு ஜன்னல் வழியே தெரியும் வானத்தை பார்த்தாள். அங்கே வீசிய குளிர்ந்த காற்றில் ரமேஷின் ஸ்பரிசத்தை அவளால் உணர முடிந்தது. வயது என்பது உடலுக்குத்தானே தவிர மனதின் ஆசைகளுக்கோ சுயமரியாதைக்கோ அல்ல என்பதை உலகம் உறக்க உணரும்படி தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள் சுமித்ரா. அவளது முகத்தில் இப்போது இருப்பது கண்ணீர் அல்ல, தடைகளை தகர்த்தெறிந்த ஒரு பெண்ணின் கம்பீரமான புன்னகை. மாதங்கள் உருண்டோடின. சுமித்ராவின் ஹோம் ஃபுட்ஸ் தொழில் உணவக உணவுகளுக்கு மாற்றாக வீட்டு சுவையை தேடி பலரின் நம்பிக்கையை பெற்றது. அவள் வெறுமனே உணவு மட்டும் சமைக்கவில்லை, சமைக்கும் உணவில் தாயின் அன்பையும் தூய்மையையும் சேர்த்து கொடுத்தாள். அவளுடைய வாடகை வீட்டின் சிறிய சமையலறை இப்போது 4 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு ஒரு சிறிய தொழிலாக மாறத் தொடங்கியது. ஆனால் சுமித்ராவின் மனதில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருந்தது. தன் உழைப்பால் கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். கணவனை இழந்து குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு சமூகத்தின் வசவுகளுக்கு பயந்து முடங்கி கிடக்கும் ஆதரவற்ற வயது முதிர்ந்த பெண்களுக்காக சிறிய அளவில் ஒரு ஆதரவு மையத்தை தொடங்க திட்டமிட்டாள். அதே நேரத்தில் மூத்த மகன் அரவிந்தின் வீட்டில் அமைதி முற்றிலும் குலைந்திருந்தது. பிரியாவுக்கு வேலைப்பளு கூடியதால் குழந்தையை கவனித்து கொள்ளவும் வீட்டு வேலைகளுக்கும் ஆள் வைத்தும் அவர்கள் நினைத்தது போல் நிம்மதி கிடைக்கவில்லை. அம்மா வீட்டில் இருந்தபோது சத்தமில்லாமல் நடந்த பணிகள் இப்போது ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தும் சரியாக நடக்கவில்லை. ஒரு நாள் இரவு அரவிந்த் தன் மனைவியிடம் பேசினான்.
பிரியா, அம்மா வீட்டை விட்டு போய் 1 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு நாங்கள் அம்மாவை நடத்தின விதம் தப்புன்னு இப்போ புரியுதுடி. பிரியா அமைதியாக இருந்தாள். எனக்கும் இப்போ தான் புரியுதுங்க. அன்னைக்கு அவங்க தலை நிறைய பூ வச்சுக்கிட்டதும் நல்ல துணி உடுத்திக்கிட்டதும் சமூகத்தையோ இல்லை நம்மளையோ ஏமாத்த இல்லை, அவங்க மனசுக்குள்ளே இருந்த தனிமையை போக்கத்தான். நாம தான் அவங்கள விதவைங்கிற சட்டத்துக்குள்ளே பூட்ட பார்த்தோம். அரவிந்தின் கண்களில் மெல்ல கண்ணீர் துளிர்த்தது. நாம் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிரியா. மறுபக்கம் இளைய மகன் கார்த்திக்கும் பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தான். தன் மகளுக்கு 5 வயது நிறைவடைந்ததையொட்டி வீட்டில் சிறிய விழா ஏற்பாடு செய்திருந்தான். வீட்டிற்கு வந்த உறவினர்கள் அனைவரும், டே கார்த்தி, உங்கள் அம்மா எங்க? பேர குழந்தை பிறந்தநாளுக்கு கூடவா அம்மா வரல என்று கேட்கத் தொடங்கினார்கள். கார்த்திக்கால் உண்மையை சொல்ல முடியவில்லை. அம்மா அவங்க தனியாக இருக்காங்க என்று இழுத்தான். அப்போது வந்திருந்த ஒரு மூத்த உறவினர் சொன்னார், கார்த்திக், உங்கள் அம்மா இந்த வயசில் தனியாக உழைச்சி 4 பொம்பளைங்களுக்கு வேலை கொடுத்து ஒரு சுய உதவிக்குழு நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க செஞ்ச சாதனையை பார்த்து பெருமைப்படுறதை விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட கூப்பிடாமல் வச்சுருக்கீங்களே, நீங்கள்லாம் என்ன பசங்கடா. அந்த வார்த்தை கார்த்திக்கின் நெஞ்சை பிளந்தது. தன் தாயை ஒரு பாரமாக பார்த்த தன் சுயநல எண்ணம் அவனை சுட்டெரித்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை சுமித்ரா தன் புதிய ஆதரவு மையத்திற்கான பணிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது வீட்டின் வாசலில் 2 கார்கள் வந்து நின்றன. காரில் இருந்து அரவிந்த், கார்த்திக், இருவரின் மனைவிகள் மற்றும் பேர குழந்தைகள் இறங்கினார்கள். சுமித்ரா அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அரவிந்த் மெல்ல நடந்து வந்து சுமித்ராவின் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதான். அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, நாங்கள் பெத்த பசங்களாம் நடந்துக்கல. சமூகத்துக்கு பயந்து உங்கள் மனசில் இருந்த வழியை புரிஞ்சிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். கார்த்திக்கும் தாயின் கைகளை பற்றி கொண்டான். அம்மா, அன்னைக்கு நீ கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பதில் இல்லைம்மா. பெத்த தாயை ஒரு மனசியாக கூட பார்க்கலையான்னு நீ கேட்டப்போ தான் நாங்கள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சது. சுமித்ராவின் கண்கள் பணித்தன. பெத்த மனம் பித்துதானே. மகன்களின் இந்த மாற்றத்தை கண்டு அவளது தாய்மை நெகிழ்ந்தது. சுமித்ரா மகன்களை மெல்ல எழுப்பி நிறுத்தினாள். அரவிந்த், கார்த்திக், அழாதீங்கப்பா. அம்மா உங்கள் மேலே கோபப்படலை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது. ஒரு பெண் தன் வாழ்க்கைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அம்மா, நீ இப்போவே எங்கள் கூட வரணும் என்றான் கார்த்திக். சுமித்ரா புன்னகைத்தாள். இல்லைப்பா, நான் இனிமேல் உங்கள் கூட வந்து தங்க போகிறதில்ல. ஆனால் வாரம் உங்கள் வீட்டுக்கு வருவேன். பேர குழந்தைகளோட விளையாடுவேன். எனக்குன்னு இங்கே ஒரு பெரிய குடும்பம் உருவாகி இருக்கு. இந்த ஆதரவற்ற பெண்களோட வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவது தான் இனி என் லட்சியம். மகன்கள் இருவரும் தாயின் முடிவை வணங்கி ஏற்றுக்கொண்டனர். அன்று மாலை சுமித்ரா தொடங்கிய ஆதரவு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. அரவிந்தும் கார்த்திக்கும் முன்னின்று விழாவை நடத்தினார்கள். சுமித்ரா தலை நிறைய மல்லிகை பூச்சூடி அழகிய பட்டுப்புடவையில் கம்பீரமாக மேடையில் ஏறினாள். எதிரில் இருந்த பெண்கள் அனைவரும் அவளை ஒரு வழிகாட்டியாக பார்த்து பலத்த கைத்தட்டல் எழுப்பினார்கள். கணவன் ரமேஷ் தனக்கு கொடுத்த தைரியமும் தன் சுயமரியாதையும் சேர்ந்து தன்னை ஒரு புது மனிதராக மாற்றி இருப்பதை உணர்ந்தாள் சுமித்ரா. வயது என்பது ஒரு தடையே இல்லை. மனதின் தெளிவும் துணிச்சலுமே ஒரு பெண்ணின் உண்மையான அழகு என்பதை நிரூபித்து தலை நிமிர்ந்து நின்றாள் சுமித்ரா. சுமித்ரா நடத்தி வரும் ஹோம் ஃபுட்ஸ் உணவகத்திற்கு தினமும் பல மனிதர்கள் வந்து சென்றனர். அவர்கள் ஒருவராகத்தான் அறிமுகமானார் விஸ்வநாதன். அவருக்கு வயது 62 இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு மனைவியை இழந்துவிட்டவர். ஒரே மகள் அமெரிக்காவில் குடியேறிவிட்டதால் இந்த பெரிய நகரத்தில் தனிமையில் வாழ்ந்து வந்தார். உணவகத்தில் தினமும் சுட சுட சாப்பாடு வாங்கி செல்வது அவரது வழக்கம். ஆரம்பத்தில் ஒரு சாப்பாடு கொடுங்க என்று தொடங்கிய உரையாடல் மெல்ல மெல்ல இயல்பான அன்பாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் சுமித்ரா சாப்பாடு பொட்டலத்தை கொடுக்கும்போது விஸ்வநாதனின் கைகள் லேசாக நடுங்குவதை பார்த்தாள். என்ன ஆச்சு சார், உடம்புக்கு முடியலையா என்று பரிவோடு கேட்டாள். விஸ்வநாதன் மெல்லிய புன்னகையோடு, ஒன்றும் இல்லைம்மா, லேசான காய்ச்சல். வீட்டில் தனியாக இருக்கும்போது சமைக்க முடியலை, அதான் இங்கே வந்தேன் என்றார். சுமித்ரா உடனே அவருக்கு சூடான ரசசாதமும் கசாயமும் செய்து கொடுத்தாள். மனைவியை இழந்து தனிமையில் வாடும் ஒரு முதியவரின் வேதனையை சுமித்ராவால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. கணவனை இழந்து தான் பட்ட கஷ்டங்களும் தனிமையின் கொடூரமும் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. நாட்கள் நகர விஸ்வநாதனும் சுமித்ராவும் நல்ல நண்பர்களானார்கள். இருவருமே வாழ்க்கையில் பேரதிர்ச்சிகளையும் தனிமையையும் சந்தித்தவர்கள் என்பதால் ஒருவரின்
வேதனையை மற்றொருவரால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. உணவகத்தின் வேலைகள் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் இருவரும் சிறிது நேரம் பேசி சிரிப்பார்கள். விஸ்வநாதன் தன் மறைந்த மனைவியை பற்றிய நினைவுகளை பகிர்வார். சுமித்ரா தன் கணவர் ரமேஷின் அன்பை பற்றி பேசுவாள். அங்கே காமமோ தவறான எண்ணங்களோ இருக்கவில்லை. இரு முதிய மனங்கள் தங்கள் வாழ்நாளின் இறுதியில் தேடிய ஒரே விஷயம் ஒரு நல்ல தோழமை மற்றும் ஆறுதலான சில வார்த்தைகள். ஆனால் இந்த உலகமும் சமூகமும் தூய்மையான நட்பை கூட தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க தவறவில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்த சிலர், பாத்தியாடி புருஷன் செத்து போனவ இந்த வயசான ஆளோட தினமும் மணிக்கணக்காக பேசுகிறா, என்ன பழக்கமோ இது என்று கிசுகிசுக்க தொடங்கினார்கள். அந்த தெருவில் வாழ்ந்த ஒரு நபர் இந்த விஷயத்தை மூத்த மகன் அரவிந்தின் காதுக்கு கொண்டு சென்றான். தம்பி, உங்கள் அம்மா ஏதோ தனியாக தொழில் நடத்துகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் தினமும் ஒரு வயசான ஆள் அங்கே வந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறாரே, ஊர் என்ன பேசும்? உங்கள் குடும்ப மானமே போகுது. இந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்தின் ரத்தம் கொதித்தது. உடனே தம்பி கார்த்திக்கிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னான். என்னது, அம்மா இந்த வயசில் இப்படி பண்ணுதா? நாம தான் திருந்தி மன்னிப்பு கேட்டோமே, அதுக்குள்ளே அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்று கார்த்திக்கும் ஆத்திரமடைந்தான். இருவரும் தங்களின் மனைவிகளையும் கூட்டிக் கொள்ளாமல் நேராக சுமித்ராவின் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அப்போது மாலை நேரம். உணவகத்தின் முன் அமர்ந்து விஸ்வநாதனுடன் சுமித்ரா டீ குடித்தபடி சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அந்த காட்சியை கண்டதும் அரவிந்திற்கும் கார்த்திக்கிற்கும் ஆத்திரம் எல்லை கடந்தது. புயலென உள்ளே நுழைந்தான் அரவிந்த். மேஜையின் மீது இருந்த டீ கோப்பையை தட்டிவிட்டான். சத்தம் கேட்டு சுமித்ராவும் விஸ்வநாதனும் அதிர்ச்சியோடு எழுந்தார்கள். யார்ரா நீ? இந்த வயசுல என்னடா ஊர் சுத்துற வேலை என்று விஸ்வநாதனின் சட்டையை பிடித்து கத்தினான் கார்த்திக். விஸ்வநாதன் பதறி போய், தம்பி என்ன பேசுறீங்க? நான் உங்க அம்மாவோட. வாயை மூடுடா யோக்கியனே, அரவிந்த் கத்தினான். வயசான காலத்தில் 2 பேருக்கும் என்ன கூத்து வேண்டி கிடக்கு? அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அப்பா செத்து போய் கொஞ்ச நாளில் இப்படி ஒரு ஆளோட சகவாசம் தேவையா? சுமித்ராவின் முகம் வெளிரி போனது. நெஞ்சை பிடித்து கொண்டு நின்றாள். அரவிந்த், கார்த்திக் என்ன வார்த்தை பேசுகிறீங்க? அவர் எனக்கு நல்ல நண்பர். நட்பா? கார்த்திக் எள்ளி நகையாடினான். இந்த 53 வயசில் உனக்கு ஆம்பளை நட்பு கேட்குதாம்மா? ஊரில் இருக்கிறவன் பூரா எங்களை பார்த்து காரி துப்புறான். நாங்கள் தலையை குனிஞ்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா ஆத்மா உன்னை சும்மா விடாதும்மா. அப்பா ஆத்மா உன்னை சும்மா விடாது என்ற வார்த்தை சுமித்ராவின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. தன் சுயநலத்திற்காக தன்னை முடக்க பார்த்த மகன்கள் இப்போது ஒரு சாதாரண நட்பை கூட அசிங்கப்படுத்தி பேசுவதைக் கண்டு அவளது இதயம் நொறுங்கியது. கண்ணீர் அருவியாக கொட்ட சுமித்ரா உரத்த குரலில் கத்தினாள். போதும், நிறுத்துங்கடா. மகன்கள் இருவரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள். உங்களுக்கு அம்மானா யாருடா? உங்கள் தேவைக்கு சமைச்சு போடுற ஒரு இயந்திரமா, இல்லை உங்கள் மானத்தை காப்பாற்ற வீட்டில் பூட்டி வைக்க வேண்டிய பொருளா? சுமித்ராவின் குரல் நடுக்கத்தோடு வெளிப்பட்டது. அம்மா, அதுக்காக இந்த வயசில் ஒரு பொண்ணுக்கு தனிமை இருக்கக்கூடாதாடா? சுமித்ரா கத்தினாள். உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட தனிமை வேதனை உங்களுக்கு தெரியுமா? இவர் மனைவியை இழந்து தனியாக இருக்காரு. நான் கணவனை இழந்து தனியாக இருக்கேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுனா அதில் என்னடா தப்பு கண்டீங்க? உங்களுக்கு ஏன் எல்லாத்துலேயும் காமமும் அசிங்கமும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது? விஸ்வநாதன் கண்களில் கண்ணீரோடு, அம்மா சுமித்ரா, என்னால் உனக்கு கெட்ட பேர் வேணாம், நான் கிளம்புறேன் என்று வருத்தத்தோடு நகர்ந்தார். விஸ்வநாதன் சென்ற பிறகு சுமித்ரா மகன்களை ஏறிட்டு பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் காய்ந்து ஒருவித உறைந்த அமைதி குடியேறி இருந்தது. நீங்கள் 2 பேர் என் வயிற்றில் பிறந்தவங்கன்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குடா என்றாள் சுமித்ரா. அம்மா, நாங்கள் குடும்ப மானத்துக்காகத்தான் பேசணும். குடும்ப மானமா? ஒரு பொண்ணோட மனசை, அவளோட தூய்மையான நட்பை கேவலப்படுத்துறது தான் உங்கள் குடும்ப மானமா? அன்னைக்கு உங்கள் அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னைக்கு உங்கள் குறுகிய மனசை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சுமித்ரா கதவை திறந்து காட்டினாள். இனிமே என் வாழ்க்கையில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அம்மாங்கிற சொல்லுக்கே நீங்கள் தகுதி இல்லாதவங்க. மரியாதையாக என் வீட்டை விட்டு வெளியே போங்க. அரவிந்தும் கார்த்திக்கும் தாயின் முகத்தில் தெரிந்த கொடூரமான கோபத்தையும் வலியையும் பார்த்து மிரண்டு போயினர். தங்களின் பேச்சால் தாயின் மனதை எவராலும் ஆற்ற முடியாத அளவுக்கு காயப்படுத்தி விட்டோம் என்பதை உணர்ந்து தலையை குனிந்தபடி வெளியேறினார்கள். கதவை இறுக மூடிய சுமித்ரா தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். சமூகம் வகுத்த சட்டங்களும் பெற்ற மகன்களின் குறுகிய எண்ணங்களும் ஒரு பெண்ணின் தனிமையை எவ்வளவு கொடூரமாக சிதைக்கின்றன என்பதை நினைத்து அவளது நெஞ்சம் விம்மியது.
ஆனால் இந்த அசிங்கமான குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து தன் வாழ்க்கையை முடக்கிக் கொள்ள அவள் தயாராக இல்லை. காயம்பட்ட சிங்கமாய் தன் சுயமரியாதையை காக்க அவள் மீண்டும் நிமிரப் போகிறாள். மகன்கள் கிளம்பிச் சென்ற பின் அந்த சிறிய வீட்டில் சுமித்ரா தனியாக அமர்ந்திருந்தாள். சுவரில் தொங்கிய ரமேஷின் புகைப்படத்தை பார்த்தவாறே அவளது கண்ணீர் கன்னங்களை நனைத்து கொண்டிருந்தது. ரமேஷ், நீங்க இருக்கும்போது எனக்கு இந்த உலகம் எவ்வளவு அழகானதா இருந்தது. ஆனா நீங்க போனப்புறம் நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்கு. நாம ஆசையா வளர்த்த பசங்களே என் மனசுல இருந்த தூய்மையான நட்பை கேவலப்படுத்திட்டாங்களே என்று கதறினாள். அன்று முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலை உணவகத்திற்கு வந்த விஸ்வநாதன் மிகுந்த மனவேதனையோடு சுமித்ராவை சந்தித்தார். சுமித்ராமா, என்னால் தானே உங்கள் மகன்கள் உங்களை அவ்வளவு கேவலமாக பேசுனாங்க. இனிமே நான் இந்த பக்கமே வரலை. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு என்றார் தயங்கியபடி. சுமித்ரா நிமிர்ந்து நின்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். இல்லை சார், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு நாம் பண்ணலை. மனித உணர்வுகளை புரிஞ்சிக்காத இந்த சமூகமும் என் மகன்களும் தான் தப்பு பண்ணி இருக்காங்க. அவங்களோட குறுகிய எண்ணத்துக்காக நாம ஏன் ஒதுங்கி போகணும்? செய்தி அக்கம் பக்கத்தில் தீயாக பரவியது. உணவகத்திற்கு சாப்பாடு வாங்க வரும் சிலர் சுமித்ராவை பார்க்கும் பார்வையில் ஒருவித இலக்காரமும் கிசுகிசுப்பும் கலந்திருந்தது. ஒரு நாள் தெருவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் உணவகத்திற்கு வந்து, சுமித்ராம்மா, உங்கள் உணவகம் நல்லாத்தானே போகுது. ஆனால் இந்த வயசில் விதவையாக இருக்கிற நீங்கள் ஒரு முதியவரோட அதிக நேரம் பேசுகிறது இந்த ஏரியாவுக்கு நல்லா இல்லைன்னு ஊர்க்காரங்க பேசுகிறாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க என்று மறைமுகமாக மிரட்டினார். சுமித்ரா புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் வீரம் இருந்தது. ஐயா, மனைவியை இழந்து தனியாக இருக்கிற ஒரு முதியவருக்கு சாப்பாடு கொடுத்து 2 வார்த்தை அன்பாக பேசுறது குற்றமா? இதே இடத்துல என் கணவர் இறந்து நான் இல்லாமல் அவர் வேறொரு பெண்ணோட பேசுனா இந்த சமூகம் இப்படித்தான் கேள்வி கேட்குமா? ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதியா என்று நேருக்கு நேராக கேட்டாள். அந்த பிரமுகர் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நகர்ந்தார். மறுபக்கம் சுமித்ராவை அசிங்கப்படுத்தி விட்டு வந்த அரவிந்திற்கும் கார்த்திக்கிற்கும் வாழ்க்கையில் பெரிய அதிர்ச்சிகள் காத்திருந்தன. அரவிந்தின் மனைவியும் கார்த்திக்கின் மனைவியும் விஷயம் அறிந்து மகன்களை கடுமையாக கண்டித்தனர். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க 2 பேரும் என்று பிரியா அரவிந்திடம் கத்தினாள். அத்தை என்ன தப்பு பண்ணாங்க? இந்த வயசுல அவங்களுக்கு தேவையான தோழமையையும் பரிவையும் கொடுக்க உங்களுக்கு மனசு வரல. ஆனா அவங்க யாரோடையாவது பேசுனா உங்களுக்கு மானம் போகுதா? நீங்க பண்ணது பெரிய அநியாயம். அதே போல் கார்த்திக்கின் மனைவியும் உங்கள் அம்மா தான் சொந்த உழைப்பில் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. போய் உடனே மன்னிப்பு கேளுங்க என்றாள். அப்போதுதான் தங்களின் குறுகிய மனப்பான்மை எவ்வளவு பெரிய கோழைத்தனம் என்பதை மகன்கள் உணரத் தொடங்கினார்கள். ஆனால் காயப்பட்ட தாயின் மனம் அவ்வளவு சீக்கிரம் மாறுமா? சுமித்ரா தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தீர்மானித்தாள். தன் உணவகத்தின் ஒரு பகுதியை முதியோர்களுக்கான தோழமை மையம் ஆக மாற்றினாள். மனைவியை அல்லது கணவனை இழந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில் வாழும் முதியவர்கள் மாலையில் வந்து ஒன்று கூடி பேசவும் தங்கள் தனிமையை போக்கிக் கொள்ளவும் ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கினாள். விஸ்வநாதன் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட தொடங்கினார். பல முதியவர்கள் அங்கே வந்து தங்களின் கவலைகளை பகிர்ந்து கொண்டனர். சுமித்ராவின் இந்த முயற்சிக்கு நகரத்தின் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆதரவு அளித்தன. நாளிதழ்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் சுமித்ராவின் இந்த சமூக பணி பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. அவளை அசிங்கமாக பேசிய அதே சமூகம் இப்போது அவளது துணிச்சலையும் முதியோர்களுக்கான அவளது சேவையையும் பார்த்து வியந்து பாராட்டியது. ஒரு மாலை வேளையில் செய்தித்தாளில் தாயை பற்றிய பெருமையான செய்தியை பார்த்த அரவிந்தும் கார்த்திக்கும் வெக்கத்தோடும் குற்ற உணர்ச்சியோடும் சுமித்ராவின் தோழமை மையத்திற்கு வந்தார்கள். அங்கே பல முதியவர்கள் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருப்பதையும் சுமித்ரா அவர்களின் நடுவே ஒரு தாயாக வழிகாட்டியாக சிரித்து பேசி கொண்டிருப்பதையும் பார்த்தனர். மெல்ல அவளிடம் சென்ற அரவிந்த், அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்கள் காமத்தையும் அசிங்கத்தையும் மட்டும் பார்த்த இடத்துல நீ மாபெரும் அன்பையும் சேவையையும் விதைச்சிருக்க. பெத்த தாயோட மனசை புரிஞ்சிக்காத நாங்கள் உனக்கு மகன்களாக இருக்க தகுதியே இல்லாதவங்க என்று கண்ணீருடன் வீழ்ந்தான். கார்த்திக்கும் தாயின் கரங்களை பற்றி கொண்டு விம்மினான். சுமித்ரா அவர்களை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகத்தில் இப்போது கோபமில்லை, ஒரு தெளிவான அமைதி மட்டுமே இருந்தது. அரவிந்த், கார்த்திக், உங்கள் மன்னிப்பு எனக்கு வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண் 50 வயசை தொட்டுட்டாலோ கணவனை இழந்துட்டாலோ அவளோட உணர்வுகளும் ஆசைகளும் செத்து போகாது. அவளுக்கு தேவை அன்பும் மதிப்பும் சுயமரியாதையும் தான். அதை எந்த சமூகத்தாலும் எந்த மகன்களாலும் தடுக்க முடியாது. மகன்கள் இருவரும் அமைதியாக தலை குனிந்து அவளது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டனர்.
சுமித்ரா தன் தலையில் சூடியிருந்த மல்லிகைப்பூவின் நறுமணத்தோடு முகத்தில் மிளிர்ந்த கம்பீரமான புன்னகையோடும் தன் புதிய பயணத்தை தொடர்ந்தாள். தனிமையை வென்று தன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்ட ஒரு பெண்ணின் வெற்றி கதையாக அவளது வாழ்க்கை ஒளிர்ந்தது.